Hi guys, welcome to my channel. இப்போ நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா அலோ ப்ளவுஸ் வச்சு ஸ்லீவ் வந்து எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ இந்த கிளாத்தை வந்து நான் நாலா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கீழ ஒரு 1/2 இன்ச் போல மார்க் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா மடிச்சு தைக்கிறதுக்காக. நம்ம லைனிங் கொடுத்து தான் தைக்க போறோம். சோ அதனால அது ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறதுக்காக அந்த 1/2 இன்ச். இதுவரைக்கும் நீங்க பார்த்தது எல்லாமே ஃபுல்லாவே வந்து நம்ம லைனிங் இல்லாம பார்த்திருப்போம். இது இப்ப வரது எல்லாமே வந்து லைனிங் உள்ளது. So sleeve வந்து நம்ம நீட்டா எடுத்துக்கறோம். மேக்ஸिमम அயர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டா கொஞ்சம் நீட்டா வரும் பெர்ஃபெக்ட்டா. ஃபோல்டிங்லாம் நீட்டா வச்சு ஈவனா நம்ம எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். நான் எப்படி மடிச்சு எடுக்கறேன்னு பாருங்க. அந்த மாதிரி மடிச்சு ஈவனா எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம லெந்த் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம். 6.3 இருக்கு 6.2 6.2 இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம 6.2 மார்க் பண்ணிக்கலாம் 6.2 மார்க் பண்ணி நீட்டா ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ 6.2 மார்க் பண்ணியாச்சு இப்போ ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ திருப்பி அந்த ப்ளவுஸ் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம லெந்த் எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கறத நம்ம அளந்து பார்த்துட்டோம் இப்போ ஸ்லீவோட ரவுண்ட் செக் பண்ணிக்கலாமா ஃபுல்லா அதே போல நம்ம ஃபோல்ட் பண்ணி நல்லா இழுத்து வச்சுக்கறோம் இப்ப இந்த இடம் லூசா இருந்துச்சுனா சரி வராது சோ வந்து திருப்பி ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம் லெந்தை செக் பண்ணிட்டு இப்ப ஸ்கேலால அந்த ஆர்ம் கோல்ல இருந்து நான் ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போடுறேன் பாருங்க அந்த மாதிரி கோடு போட்டு ஸ்லீவோட ரவுண்ட் வரைக்கும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படி செக் பண்ணிக்கிறோம் ஏனா கிளாத்ங்கறத நம்ம சைடா கூட கோடு போட்டுறலாம் அதனால ஆர்ம் கோல்ல இருந்து எந்த அளவுக்கு லெந்த் வருதுன்னு பார்த்தா 3 வருது சோ இப்போ அதே 3 இங்கேயும் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அங்க மார்க் பண்ணிட்டு திருப்பி ஸ்கேலால கோடு போடுறோம் இப்போ ஸ்ட்ரைட்டா வந்துரும் நமக்கு இப்போ இங்க ஒவ்வொரு பக்கமும் 1.5 இன்ச்ல வந்து நான் டாட் வைக்கிறேன் அந்த லைன் மேலயே இப்போ அதே 3 நம்ம கீழ மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டு வரோம் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு சைஸ் வரும் இப்போ எனக்கு 3 வந்திருக்கு சோ உங்களுக்கு 4 வரலாம் இல்ல 2 கூட வரலாம் சோ இந்த மாதிரி கூட வரலாம் சோ அதே நம்ம 1.5 இன்ச்சஸ் நம்ம டாட் வச்சோம் இல்லையா அதே போல இந்த இடத்துலயே நம்ம 1.5 இன்ச்சஸ்ல டாட் வைக்கிறோம் சோ மேல இருந்து அந்த கரெக்ட்டா அந்த 3 இன்ச்சஸ்ல எந்த அளவுக்கு லெந்த் வருதுன்னு பாத்துக்கறோம் அங்க நான் வந்து ஒரு டாட் வைக்கிறேன் லெந்த் வந்து கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் நீட்டா வந்து இழுத்து வச்சிட்டு கரெக்ட்டா அந்த 3 இன்ச்சஸ்ல மார்க் பண்ணாம அதே போல ஒரு 1.5 இன்ச்சஸ்லயே நம்ம லெந்த் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணிக்கணும் வர குறஞ்சிட்டே வரும் சோ அந்த அளவுக்கு நம்ம கரெக்ட்டா மார்க் பண்ணி நம்ம டாட் லைன் வைக்கணும் செகண்ட் டாட்ல எந்த அளவுக்கு வருது 3.5 இன்னும் வருது third டாட்ல வந்து ஆர்ம் கோல் கர்வ் போட்டு எந்த லைன் வருதுன்னு பாப்போம் இப்போ 2.1 வருது சோ இப்போ third லைன்ல வந்து 2.1 வச்சு நம்ம டாட் வைக்கிறோம் 2.5 அடுத்து fourth டாட் 1.2 கடைசியா உள்ள டாட் வந்து 1/2 இன்ச் போல வருது சோ ஒரு டாட்க்கு நம்ம ஒரே டிஸ்டன்ஸ் தான் மெயின்टेन பண்ணனும் நம்ம ஒவ்வொண்ணும் டாட் வைக்க கீழ அந்த கர்வ் கரெக்ட்டா நமக்கு வந்துரும் சைடுலலாம் அந்த கர்வ்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு 3 இன்ச்சஸ் போல லைன் போட்டோம் இல்லையா அந்த லைன் வந்து எந்த அளவுக்கு விட்த் வருது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும் சோ எடுத்துட்டு கரெக்ட்டா 7 வருது அந்த 7 கிட்ட மார்க் பண்ணிடணும் இப்போ ஸ்லீவோட ரவுண்ட் 6 வருது சோ இந்த 6 வந்து கரெக்ட்டா மார்க் பண்ணிரோம்
இப்போ கடைசியாக போட்ட டாட் லைனை ஜாயின் பண்ணுறோம். இப்போ அந்த டாட் வச்சுட்டு வந்தோம் இல்லையா 1.5 inches, அதை அப்படியே அந்த டாட்டை எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணிடுறோம். இது வந்து பேக் பார்ட்டுக்குள்ள ஸ்லீவு. 2 inches போல் அலவன்ஸ்க்கு எடுக்கலாம். நம்ம 2 inches எடுக்கலாம், இல்லை 1.5 inches எடுக்கலாம். அது நம்மளோட விருப்பம். இதோட வித்து வந்து சைட் லைன் வந்து எந்த அளவுக்கு லென்த் வருதுன்னு செக் பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் எப்பொழுதுமே. இப்போ 1/2 inch வந்து ஸ்டிச்சஸ் போல் நம்ம டாட் வச்சுக்கலாம். ஏதாவது புரியல, கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அவங்க கிளியர் பண்ணுவாங்க. அப்பப்போ வர டவுட்டை அப்பப்போ கிளியர் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபோல்டிங் அப்படியே நம்ம 2ஆக ஓப்பன் பண்ணிவிடுமா, சென்டரில் ஒரு லைன் போட்டுடலாம். இப்போ ஆப்போசிட்டில் நம்ம என்ன பண்ணோமோ அதே போல் இதுலேயும் லைன் போட்டுடலாம். 1/2 inch பிடிக்கிறதுக்கு லைன் போட்டோம் இல்லையா, அந்த 1/2 inch லைன் போட்டுடலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு ஃபுல் லென்த் நம்ம எடுத்தோம். இப்போ இங்கே என்ன 3 வருது, ஸோ அதே 3ஐ நம்ம இங்கே ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுடலாம். இப்போ ஸ்லீவோட இது 1.5 inches. ஸோ நம்ம 1.5 inch நம்ம டிஃப்ரென்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அதே போல் 1.5 inches இங்கேயும் வைக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணது வந்து பேக்கு. இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது நமக்கு அக்யூரேட்டாக கரெக்டாக வந்துடும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் பார்ட்லேயும் அதே போல் நம்ம ஸ்லீவுக்கு ஒரு லைன் போட போகிறோம். லென்த்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு வரோம். இப்போ அதே போல் கீழே உள்ள லென்த்து வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். கரெக்டாக இல்லைன்னா கரெக்டாக வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ இதுலேயும் அதே போல் நம்ம 1.5 inch டாட் வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அதே போல் இதுலேயும் மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். லென்த் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு செக் பண்ணிக்கணும். இதுலேயும் 7 தான் இருக்குது, ஸோ அந்த 7 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுலேருந்து லென்த் எடுத்துக்கிறோம். இப்போ ஒவ்வொரு 1.5 inches கேப்லேயும் எந்த அளவுக்கு லென்த்து வருதுன்னு பார்த்துட்டு அந்தந்த இடத்துல டாட் வைக்கிறோம். ஒரு இன்ச்சஸ் தான் நம்ம எடுக்கிறோம். நம்ம இதே டாட்டை வந்து 1.5 இல்லாமல் 1 inch கூட டாட் டிஃப்ரென்ஸ் வச்சு நம்ம லைன் டாட் போடலாம். 1.5ங்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் நமக்கு. இப்போ அந்த டாட் லைன் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணுறோம். இப்போ ஜாயின் பண்ணிட்டோமா, சைடு இப்போ ரவுண்டு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு 6 இருக்கா, அந்த 6 நம்ம கீழே மார்க் பண்ணிடலாம். இப்போ சைடு லைன் போட்டுட்டு 2 பக்கம் உள்ள சைடு லைனும் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ இது மேலேயே நம்ம 1.5 inch வந்து அலவன்ஸ்க்காக கோடு போட்டுட்டு மேலே 1/2 inch வந்து ஸ்டிச்சஸ்க்காக போட்டுடலாம். ஸோ இது போல் நம்ம மார்க் பண்ணி ஈஸியாக நம்ம ஸ்லீவை ஸ்டிச் பண்ணிடலாம். அளவெடுக்க தெரியல அப்படின்னா இது போல் மார்க் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நாச்சஸ் போட்டுக்கலாம். வி ஷேப்பில் நாச்சஸ் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது போல் ரெடி பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ஸ்.